பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஏசாயா 26 அதிகாரம் 12 வசனம். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரிகளெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. தீர்க்கதரிசி சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரிகளெல்லாம் எங்களுக்கு நடந்து வருகிறவர்களை எங்கள் கிரிகளெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. லேலுயா. நீங்களும் நானும் சொல்லணும், இயேசுவை பார்த்து, இயேசுவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரிகளெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. சமாதானத்தை இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த மகானும், எந்த மதமும், எந்த ஜாதியும், எந்த இனமும், எந்த ரிஷியும் கொடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவராகி இயேசுநாதர் மட்டுமே தருவார். இங்க சொல்லணும், கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரிகளெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லணும். சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை மாத்திரமல்ல, நற்காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.